வெங்காய தொக்கை எடுத்துட்டு போயிட்டு நீயா நானால போயிட்டு ஒரு பாராட்டே வாங்கிட்டு வந்துட்டோம். அந்த அளவுக்கு டேஸ்டா இருந்தது. அதே மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம், வெங்காய குழம்பு தான் செய்ய போறோம். ஏன்னா இப்ப வெங்காயம் வந்து 5 கிலோ 100 ரூபா வித்துக்கிட்டு இருக்கு. இந்த டைம்ல இந்த குழம்பு செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது ஒரு வாரம் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். இதுக்கு மேலேயே நீங்க வைக்கிறதுனாலும் வச்சு சாப்பிடலாம். ஒரு வாரத்துக்குள்ள எல்லாம் காலி பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். வாங்க இது எப்படி ஈஸியாவும் நல்ல டேஸ்டாவும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பாருங்க, இப்ப நம்ம கிட்ட வந்து சம்மர் ஆஃபரா இப்ப மசாலா எல்லாத்துக்குமே ஒரு மெகா ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. அதோட சேர்த்து உங்களுக்கு இன்னும் ஆஃபர் கொடுக்கலான்னு இருக்கேன். 700 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு 5% டிஸ்கவுண்டோட 1/4 கிலோ கோதுமை மாவு ஃப்ரீ. 1500 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டும் 1/2 கிலோ கோதுமை மாவும் ஃப்ரீ. 3000க்கு மேல வாங்குறவங்களுக்கு 20% டிஸ்கவுண்டோட சேர்த்து உங்களுக்கு 3/4 கிலோ கோதுமை மாவு ஃப்ரீ. 5000க்கு மேல வாங்குறவங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட்டும் 1 கிலோ அளவுக்கு கோதுமை மாவும் ஃப்ரீயா கொடுக்கலான் இருக்கோம். இந்த கோதுமை மாவு நான் ஃப்ரீயா கொடுக்குறேன்றதுக்காக தரம் இல்லைன்னு நீங்க நினைக்க வேண்டாம். இது நல்ல தரமான கோதுமை மாவு. சப்பாத்தியோ பூரியோ எது செஞ்சாலும் ஒரு விரல்லே பிரிச்சு எடுத்துடலாம். அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். இது நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்ல கிடைக்கும். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. பாருங்க, வெப்சைட்ல அந்த 10%, 5%, 20%, 30%ன்றது மட்டும் உங்களுக்கு காட்டும். ஆனா இந்த ஃப்ரீயா நம்ம கொடுக்குற கோதுமை மாவு காட்டாது. நீங்க ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா நாங்களே உங்களுக்கு வந்து அந்த எந்த அளவுக்கு உங்களுக்கு கோதுமை மாவு வருமோ அதை உங்களுக்கு போட்டு அனுப்பிச்சிருவோம். நீங்க சந்தோஷமா வாங்கிக்கோங்க. அதாவது புளிக்குழம்பு ஸ்டைல்ல வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி வெந்தயம் அதெல்லாம் போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இது 1/4 ஸ்பூனோட கம்மியா போட்டுக்கோங்க. இதுலயே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியா ஜீரகம் சேர்த்துக்கலாம். மிளகும் பாத்தீங்கன்னா ஒரு 15 மிளகு எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துக்குங்க. கொஞ்சமா கடுகு 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்குவோம். இதுலயே பெருங்காயமும் சேர்த்துடலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இதுக்கு வந்து என்ன பண்ணுவோம், ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா அந்த மாதிரி பொரிச்சாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுவோம், இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திடலாம். இதை வந்து பொடி பண்ணிட்டு வந்துடலாம். நல்ல பொடி ஆயிடுச்சு, நல்ல வாசனையா இருக்கும். இப்போ இதுல 1/4 மூடியோட கம்மியா தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. 5-6 சின்ன வெங்காயம், எல்லாம் ஒரே ஈவனா கொஞ்சம் பெருசா இருந்ததுன்னா 5 போடுங்க. அப்படின்னு ஒரு 7 சின்ன வெங்காயம் இதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இதை பல்ஸ்ல போட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றும் போது இது ஒரு 10ல இருந்து 15 நாள் வரைக்கும் நீங்க வந்து வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம், கடலைப்பருப்பு ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியா போட்டுக்கோங்க. ஒரு 10 மிளகு இது மட்டும் சேர்த்துக்கலாம். பாருங்க, இதுல ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். பாருங்க, 15 பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதுல ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் முழுசாவே போட்டுக்கலாம். நல்ல டேஸ்ட் சூப்பரா இருக்கும். பாருங்க, நல்லா வதங்கட்டும். இப்ப வந்து என்ன பண்ணலாம், ஒரு 1/4 சிட்டிகையோட கம்மியா மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். நல்லா வதங்கணும். இது வந்து ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதங்கின போது செவக்க வதக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்க, இப்ப இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறம் இதுல 3 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். இந்த 3 தக்காளியும் சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்ப வந்து இதுல புளியை வந்து கரைச்சி வச்சிருக்கேன். இது வந்து எலுமிச்சம்பழம் அளவுக்கு, சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை வந்து நல்லா கரைச்சி வச்சிருக்கோம். இதை நல்லா வடிகட்டி ஊத்திக்கலாம். நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டுங்க. வெங்காயத்துல இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம்னா சூப்பரா இருக்கும். இப்ப இது நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் தூள் 3 கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம். டேபிள் ஸ்பூன்ல 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்ப அந்த தக்காளி மிக்சியில அரைச்சிடணும் இல்லையா, இதுல கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதுல ஊத்திடுவோம்.
நல்லா ஒரு வாட்டி இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு என்ன பண்ணலாம், நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த புளி தண்ணி இருக்கு இல்லையா, இதையும் ஊற்றிடலாம். இப்போ இதுல உப்பு காரம் எல்லாமே புளிப்பு எல்லாமே சுருக்குன்னு இருக்கணும். இருக்குதான்னு பாத்துக்குங்க. உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்குங்க. இப்ப தட்டை மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும், எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி மூடி வைங்க, லேசா ஓப்பன்ல இருக்கட்டும். இப்ப இந்த தேங்காய் வெங்காயம் இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்ப எடுத்து பார்க்கலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த டைம்ல நம்ம அரைச்சு வச்ச விழுதே இதுல சேர்த்துக்கலாம். நல்ல மணமா இருக்கும். எல்லாமே வறுத்து போட்டிருக்கோம் இல்லையா அதுல, அதனால நல்ல டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். எல்லாம் ஒன்னா சேர்ந்து நல்லா கொதிக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கொதிக்கணும். பாருங்க, குழம்பு வந்து இந்த அளவுக்கு திக்கா இருக்கு. இன்னும் கொதிச்சு வரணும்னா இன்னும் கொஞ்சம் திக்காயிரும். இந்த அளவுக்கு இருக்கு. 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்குங்க. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரட்டும். ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, இப்ப எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க, எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சூப்பரா வந்திருக்கு. இதுல வந்து நல்லா கருவேப்பிலை கொஞ்சமா தூவி விட்டுலாம். தூவி விட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த அளவுக்கு நல்லா திக்கா வச்சுக்கோங்க. குழம்பு வந்து நல்ல டேஸ்டா சூப்பரா இருக்கும். சூப்பரான வெங்காய குழம்பு நல்ல ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த வெங்காய குழம்பு இப்ப வந்து சீசன் வந்து வெங்காயம் நல்லா மலிவா இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப அட்டகாசமா இருக்கும். இதை நீங்க வந்து நல்லா ஃப்ரிட்ஜுக்குள்ள ஆறின உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்க அப்படின்னா இது 15 நாள் கூட இந்த குழம்பு வந்து நல்லா இருக்கும். இதுல போட்டிருக்க வெங்காயத்தை நீங்க தயிர் சாதத்துல போட்டு பிணைஞ்சு சாப்பிடுங்க. அருமையா இருக்கும். கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு இதே மாதிரி ஒரு வெங்காய குழம்பு நீங்க செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.